அண்மைச் செய்தி. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டும் நிறைவேற்ற விடாமல் 144 தடை உத்தரவு பிறப்பித்ததை மன்னிக்க முடியாது என்றும், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற போதிய முன்னேற்பாடு செய்யாத அலுவலர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய வழக்கை பிப்ரவரி 2ஆம் தேதி ஒத்திவைத்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள கள்ளத்தி மரத்தில் தர்கா தரப்பில் சந்தனக்கூடு குடியேற்ற எப்படி அனுமதிக்கல என ஏன் நடவடிக்கை எடுக்கல என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அதில் ஏதேனும் முரண் உள்ளதா? கள்ளத்தி மரத்தில் கொடியேற்ற கோவில் தரப்பிடம் தர்கா தரப்பு அனுமதி பெறவில்லை என நீதிபதி கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற போதிய முன்னேற்பாடு செய்யாத அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய வழக்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமி இன்று விசாரணைக்கு வந்தது. சட்ட ஒழுங்கில் முன்னாள் கூடுதல் காவல்துறை தலைவரும் தற்போது காவல் தலைவர் டேவிட்சன் தேவாசியாரும் காணொலி வாயிலாகவும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், காவல் ஆணையர் லோகநாதன், துணை ஆணையர் இனிகோ, திருப்பரங்குன்றம் உதவி ஆணையர் சசிபிரியா, கோவில் செயலாளர் ஆகியோர் நேரில் ஆஜராயினர். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வழக்கு என நீதிபதி கேள்வி எழுப்பினார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் உத்தரவை ஏற்ற எல்பிஏ வழக்குகள் விசாரணைக்கு நேரம் போதாமல் நேற்று விசாரணை எடுக்கப்படவில்லை என அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. ஏதேனும் எழுத்துப்பூர்வ பல் தாக்கல் செய்யப்பட்டது என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு அடுத்த விசாரணையில் 11 தாக்கல் செய்வது அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி முழுமையாக 1 மாதம் அவகாசம் இருந்தும் எழுத்துப்பூர்வ 11 தாக்கல் செய்யவில்லை. ஆகவே திங்கட்கிழமை நடவடிக்கை விவரங்கள் தெரிவிக்கப்படும் என குறிப்பிட்டார். தொடர்ந்து தீபத்தூண் அமைந்துள்ள இடம் கோவிலுக்கு சொந்தமானது என்பதை இரு நீதிபதி அமர்வு உறுதி செய்துள்ளது. கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் அனுமதி பெறாமல் சட்டவிரோதம் அத்துமீறி அங்குள்ள கள்ளத்தி மரத்தில் தர்கா தரப்பில் சந்தன குடியேற்ற எப்படி அனுமதித்தீர்கள்? ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அதில் ஏதேனும் முரண் உள்ளதா? கள்ளத்தி மரத்தில் குடியேற்ற கோவில் தரப்பிலும் தர்கா தரப்பு ஏன் அனுமதி பெறவில்லை? என்ன செய்யலாம்? நீங்களே பரிந்துரை என நீர் தெரிவித்தார். அதற்கு கோவில் நிர்வாகம் புகார் அளிப்பதாகவும் அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதி அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து காவல்துறை புகார் அளிக்கப்படுகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி அறிவித்தார். ஒரே ஒரு முறை அவகாசம் வழங்க வேண்டும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி வேண்டுமென்றே நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற மறுத்திருக்கிறீர்கள், அவர்களை அப்படியே விடுவதான கேள்வி எழுப்பினார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் துணை காவல் ஆணையர் தரப்பில் அவர்கள் எடுத்த முடிவுகள் தங்களின் சுய முடிவே, வேறு யாரும் நிர்பந்திக்கோ அறிவித்தோ இல்லை என தெரிவிக்கப்பட்டது. அதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி கோவில் செயல் அலுவலர் எப்படி நீங்களா செய்தீர்கள், சேகர் பாபு சொன்னாரா என கேள்வி எழுப்பியோடு இன்னும் நீதிமன்ற அவமதிப்பாளர் தரப்பு மன்னிப்பு கோரியோ விளக்கம் அளித்தோ எந்த மனுவும் தாக்கல் செய்யவில்லை என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.